அவர்களை பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்கப் போகிறார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த கூட்டம் இங்கே திரண்டிருப்பதை பார்க்கிறேன். இந்தியாவினுடைய வரலாற்றில் இது ஒரு முக்கியமான காலகட்டம். எதிர்காலத்தில் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்குமா, சர்வாதிகாரம் ஓங்கி ஒலிக்குமா, பாசிசமா ஜனநாயகமா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இன்றைக்கும் இந்திய நாட்டின் பிரதமர் 120 கோடி மக்களினுடைய தலைமை அமைச்சர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார். 8 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார். நான் பிரதமர் மோடி அவர்களை கேட்கிறேன், கண்ணீரும் கம்பளையுமாக பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கதறினார்களே, பெரு வெள்ளமும் பெரும் புயலும் காற்று அடித்து தமிழகமே உருக்குலைந்து போகிற அளவுக்கு எல்லோரும் திணறிக் கொண்டிருந்த வேளையில் நீங்கள் நாட்டின் பிரதமர் இங்கு வந்தீர்களா? வர வேண்டாமா? அங்கே இவ்வளவு மக்கள் சாய்ந்து கிடக்கிறார்கள், வயல்வெளிகள் எல்லாம் பாழாகி போய்விட்டது, கண்ணீரோடு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நான் போய் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்ததா? இப்பொழுது எப்படி 8 தடவை தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்கள்? இது கேள்வி கேட்பார் இல்லாத நாடு என்று நினைத்தீர்களா? நான் திராவிட இயக்கத்தை அழித்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பேன் என்று சொல்கிறார்கள். நான் பிரதமருக்கு சொல்வேன், இப்படி புறப்பட்ட பல பேர் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். நீங்கள் எங்களை ஒழித்து விடுவோம், திராவிட இயக்கத்தை டி.எம். நாயரும் தியாகராயரும் நடேசனாரும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் கட்டி காத்து எழுப்பிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனையோ வீரர்கள் 8 துண்டுகளாக வெட்டுப்பட்டு மடிந்தாரே தூத்துக்குடி வீதியில், நட்ட நடுநிசியில் KVK சாமி, ஆரந்தூர் சின்னான், நெல்லிக்குப்பம் மஜீத், இந்த தோழர்கள் எல்லாம் தங்கள் உயிர்களை கொடுத்து ரத்தம் சிந்தி இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தை தலைவர்களும் தோழர்களுமாக ரத்தமும் கண்ணீரும் உயர்வையும் சிந்தி பாடுபட்டு வளர்த்த இயக்கத்தை நீங்கள் அழித்து விட்டுத்தான் வருவேன் என்றால் உங்களுக்கு புத்தி கட்டு விட்டதா அல்லது நாட்டின் நிலைமை உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா என்று பிரதம அமைச்சரை கேட்கிறேன். நேரிலும் கேட்பேன். இப்படி பேசினீர்களே, தமிழ்நாட்டிலே வந்து திராவிட இயக்கத்தை ஒழித்து விடுவோம் என்று. நானும் திராவிட இயக்கத்தின் அங்கம். திராவிட இயக்கத்தின் ரத்தம் தான் என்னுடைய உடலிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனையோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் பாடுபட்டு, எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீரும் கம்பளையுமாக கணவன் சிறை சென்றாலும், அருமை மகன் சிறை சென்றாலும் அதை ஊக்குவிக்கக்கூடிய புறநானூற்று தாய்மார்கள் தான் இங்கே ஏராளமாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பிலே நான் இதை சொல்லிக் கொள்கிறேன். ஒன்று, ஆபத்து நம்மை நெருங்குகிறது என்று சொல்வதற்கு காரணம், இந்த நாட்டை சனாதன சாம்ராஜ்யமாக ஏற்படுத்திவிட வேண்டும் என்று கருதி சில 3 மாதங்களுக்கு முன்பு வாரணாசியிலே ஒரு மாநாட்டை, கருத்தரங்கத்தை நரேந்திர மோடி கூட்டச் சொன்னார். RSS தலைவர் மோகன் பகவத், RSS இயக்கத்தினர், இந்துத்துவா இயக்கத்தினர், இந்து மதத்தை சார்ந்துள்ள அமைப்பினர் எல்லோரும் வாரணாசியிலே வந்து கூடினார்கள். 3 நாட்கள் வாதம் நடந்தது. கடைசியாக ஒரு பிரகடனத்தை தயாரித்தார்கள். அந்த பிரகடனம் 32 பக்கம் கொண்ட பிரகடனம். அதிலே முதல் வாக்கியம் என்ன தெரியுமா? இனிமேல் இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் கிடையாது, பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும். ஆக இந்தியா என்ற ஒரு அமைப்பு இயற்கையினாலே உருவாகியதே தவிர அது பாரம்பரியமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்த நாடு அல்ல. வெள்ளைக்காரன் வருகிறதுக்கு முன்பு 500 சமஸ்தானங்களாக இருந்தது. அவர்களை துப்பாக்கி முனையிலே ஒன்று சேர்த்து இதற்கு இந்தியா என்று பெயர் சூட்டி விட்டு போனார். அதைத்தான் சஞ்சீவ ரெட்டி, காங்கிரஸ் தலைவர், ஜனாதிபதியாக இருந்த அவர் சொன்னார், இந்தியா என்ற இந்த அமைப்பை உருவாக்கியது வெள்ளைக்காரனின் துப்பாக்கியும் லத்தி கம்பும் அவன் கையிலே பிடித்திருக்கிற ஈட்டியும் தான் இந்த நாட்டை உருவாக்கி கொடுத்தது என்று ஜனாதிபதியாக இருந்த சஞ்சீவ ரெட்டி சொன்னார். அப்படிப்பட்ட இந்தியாவில் பெயரை மாற்றுவோம் என்கிறீர்கள். அடுத்து சொல்லுகிறார், இங்கே இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும், முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, வாக்குரிமை கிடையாது முஸ்லிம்களுக்கு. எந்த கட்டத்திலே அவர் சொல்லுகிறார், வானத்திலே பார்க்கிறேன் பிறை லேசாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது, ரமலானை கொண்டாடுகிற
நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை நான் இங்கிருந்தவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி அடுத்த வாக்கியம், இந்த இந்துக்களும் அவர்கள் வாழ முடிய தவிர முஸ்லிம்களுக்கு இங்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டு இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் அடியோடு மாற்றப்படும். இப்போது இருக்கிற அரசியல் சட்டம் குப்பை தொட்டியிலே தூக்கி வீசப்படும். புதிதாக ஒரு அரசியல் சட்டத்தை நாங்கள் தயாரிப்போம் என்று வெளியிட்டார்களே, அந்த பிரகடனத்தை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்களே, அவர்கள்தான் இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விட்டால் இந்த நாட்டினுடைய தலைவிதியை மாற்றிவிடலாம். இன்றைக்கு இருப்பது பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், இன்றைக்கு இருப்பது பாராளுமன்ற ஜனநாயக முறை. ஆனால் நரேந்திர மோடி என்ன கனவு காண்கிறார் தெரியுமா? இந்த பாராளுமன்ற ஜனநாயக முறையை மாற்றிவிட்டு குடியரசுத் தலைவர் ஜனநாயக முறை என்று சொல்லி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அமெரிக்காவிலே இருப்பது போல, ரஷ்யாவிலே இருப்பதை போல ஜனாதிபதி ஆட்சி என்று கொண்டு வந்து விட்டால் நாம் ஜனாதிபதி ஆகிவிடலாம், 5 வருடங்களை 7 வருடங்கள் ஆக்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே அவர் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு வருகிறார். இன்றைக்கு காஷ்மீரம் நம்ப வைத்து கழுத்தறுத்து ஷேக் அப்துல்லாவை சிறையிலே போட்டு அந்த காஷ்மீரத்தை இன்றைக்கு 3 துண்டுகளாக ஆக்கிவிட்டார் நரேந்திர மோடி. ஆகவே இந்தியாவினுடைய முதல் எதிரி யார் என்று கேட்டால் நரேந்திர மோடி தான் இந்தியாவினுடைய முதல் எதிரி என்று நான் பகிரங்கமாக சொல்வேன். வழக்கு வேண்டுமானால் போட்டுக்கொள், நான் பார்க்காத வழக்கா, நான் பார்க்காத சிறைச்சாலையா? ஆக இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் இந்தியா என்ற கூட்டமைப்பு பல அரசியல் கட்சிகள், பல கருத்துக்களை கொண்டவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கியது இந்தியா என்ற கூட்டமைப்பு. மும்பையிலும் டெல்லியிலும் பெங்களூரிலும் அந்த கூட்டமைப்பினுடைய கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன். அத்தனை மாநில முதல்வர்களும் ஒருவரைத்தான் தேடி வருகிறார்கள். அவர்தான் நமது முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவரிடத்திலே வந்து யோசனை கேட்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தாய்மார்களே. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வருகிற பிள்ளைகளை போய் பார்க்கிறார். அது வாடிய தோற்றத்தோடு இருப்பதை கண்டு ஏன் இவ்வளவு வாட்டமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு நாங்க சாப்பிடல அப்படின்னு. ஏன் சாப்பிடல? அம்மா சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா? இல்ல வீட்டுல சாப்பாடு இல்ல. அப்பொழுதுதான் தெரிகிறது எத்தனை லட்சம் ஏழை குடும்பங்களிலே ஏழை தாய்மார்கள் கண்ணீரும் கம்பளையுமாக தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார்களே, அவர்கள் எங்கே பள்ளிக்கூடத்துக்கு பட்டினியோடு அனுப்பியா? சும்மா கூட்டத்தை ஒண்ணு ஒழுங்கு பண்ண வேண்டாம், அவங்க ஒழுங்கத்தான் நிக்கிறாங்க. அவர்கள் இவ்வளவு பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு பட்டினியோடு அல்லவா வருகிறார்கள். ஆக காலை உணவு திட்டத்தை நாம் ஏற்பாடு செய்வோம். எல்லா பள்ளிகளிலும் காலை உணவு அந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்ததை கண்டு இந்தியாவே ஆச்சரியப்பட்டு போனது. அதைவிட ஆச்சரியம் என்னவென்றால் 6000 மைல்களுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய கனடா நாட்டினுடைய பிரதமர் ட்ரூடு அவர் இந்த திட்டத்தை அறிவித்தார்.